வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. நம்ம ஒரு மூவி வந்து ரெக்லெஸ் 2026 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரிலீஸ்மெண்ட் லாட்கேஸ் அண்ட் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த படத்தோட கதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஒரு பேங்க் வந்து ராப் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பேங்க் ஆர் சம்திங் அந்த 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 மாதிரி லிட்டரலி ஒரு ராபிங் சீன் நடக்குது. அதில் வந்து நம்ம ஹீரோட பேர் வந்து தீவன். ஓகேங்களா, டெவான். அண்ட் அவர் கூட வந்து ஒரு 3 கூட்டாளிங்க இருப்பாங்க. கூட்டாளிங்க எல்லாரும் வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா, அவங்கவங்க ஒரு பேக் எடுத்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து அங்கேருந்து பங்கு பிரிச்சுட்டு கிளம்புறது தான் கதை. இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேக்லாம் எடுத்துட்டு போறாரு. நேரம் அங்கே பிளைன் இருக்கிற ஏரியாவுக்கு போறாரு. அங்கே போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. என்னடா யாருமே வரல அப்படின்னு பார்த்தா அது செட்டப். சரி ரைட்டு அப்படின்னு சொன்னோன்னே அங்கே மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கப்புறம் எப்படியாவது அங்கே வந்து போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போகணும்னு பார்க்குறது, பட் முடியல. தென் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் 8 வருஷம் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம ஆள் வந்து உள்ளே போயிட்டு நல்லபடியாக இருந்ததுனால, நல்ல குட் கான்டாக்ட் இருந்ததுனால, கண்டக்ட் இருந்ததுனால 8 வந்து 5 குறைச்சி 5 வருஷத்துல வெளியே அமுச்சு விட்ருவோம். வெளியே அமுச்சு விட்டதுக்கப்புறம் அவரோட லைஃபே மாறி போயிடும். வேற காசு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட போயிட்டு மிரட்டி தன்னோட பங்கை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாரு. அப்படி ஐடியா பண்ணி ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பார்க்க போறாரு. அங்கே பார்க்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஏற்கனவே அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பொண்ணு வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு வந்து அடிச்சு கொலை பண்ணிடுறாரு. அது இவர் உள்ள போறாரு. இவர் கன் எடுத்து கட்டா உள்ள போகும்போது அந்த பொண்ணு அடிச்சு முடிச்சு விட்டுறா. இவருக்கு என்ன பண்றது இல்லை, டீம் மேட் இவனை பார்த்து காசு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா இப்படி ஒரு நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பயத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம லைக் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம தேவனுக்கு வந்து மனசு கேட்கல. தென் அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பொண்ணையும் வந்து கூட்டு போயிட்டு சரி ஓகே அடுத்து ஒரு டீம்மேட் இருக்கா, நம்ம அங்கே போயிட்டு காசு வாங்கலாம். அங்கேயும் போனால் அதே தான் நடக்குது. ஸோ 2 பேரும் போட்டு தெரியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து 3ஆவதா ஒருத்தன் இருக்கான். அவன் தான் கடைசி ஆப்ஷன். ஆனா இவன் ஜெயிலுக்கு போனதுக்கான உண்மையான காரணமே வேற ஒரு கேங்கோட ஒரு லீடர். ஓகேங்களா, அவன் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பான். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம டெவானோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் பார்க்க போவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா டெவானுக்கு வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அதுக்கப்புறம் இங்கே வராரு. அந்த பொண்ணோட பேர் வந்து கிம்பர். ஓகேங்களா, அங்கேருந்து காப்பாற்றி வந்த பொண்ணோட இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதுக்கப்புறம் 3ஆவது ஃப்ரெண்டை பார்க்க போவாங்க. அங்கே பார்க்க போகும்போது தான் வந்து அந்த கேங் லீடர் அங்கேயே வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு உண்மை தெரிஞ்சு அவர் என்ன பண்ணாரு, அங்கிருந்து எப்படி தப்பிச்சாரு, அவரோட பணம் அவருக்கு கிடைச்சது இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதையே. படம் வந்து லைக் லிட்டரலி எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு வந்து ரியாலிட்டியாக தான் இருக்கும். ஒன்றும் வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. கரெக்டான ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். ஆனால் படம் வந்து ஒரு ஆவரேஜ் தான். எனக்கு வந்து படம் என்னதான் ஆவரேஜாக இருந்தாலும் எனக்கு வந்து படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடிட்டிங்கில் வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அவர் ஜெயிலுக்கு போவார். அங்கே போயிட்டு வந்து ஜெயிலில் அவர் அனுபவிச்சதை வந்து காமிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. சும்மா வந்து அந்த பேப்பர் கட் அவுட்ஸ் மாதிரி வரும். கட் அவுட்ஸ் வந்து அவர் அங்கே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சார். தென் அதுக்கப்புறம் அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சார் ஒருத்தர் கூட. அந்த ஃபைட் பண்ணி அவன் அத்தனை தடவை தோப்பார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் வந்து ஜெயிப்பார். ஸோ அங்கே இருக்கும்போது அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டார், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு காட்டுவாங்க. அண்ட் ஒரு கேரக்டருக்கும் அந்த என்ட்ரி வரும்போது அவங்களோட பேர் போட்டு தென் அவங்க என்ன பண்ணாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மான்டாஜ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எடிட்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். எனக்கு அது பிடிச்சிருந்தது. அது இந்த படத்துல வந்து ஒரு மாதிரி நல்லா என்டர்டெய்னிங் ஃபேக்டராக இருந்துச்சு. மற்றபடி ஒரு ஆவரேஜ். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். இந்த மாதிரி மூவி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நம்ம சொல்லணும். அப்படி நியூஸ் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.